ராமநாதபுரத்தில் உள்ள சையத் அம்மாள் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் இலங்கையை எதிர்த்து போராட்டத்தில் இன்று குதித்தனர். அந்த கல்லூரியின் மாணவர்களோடு எமது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். லயோலா கல்லூரி மாணவர்கள் 9 பேர் ஆரம்பித்த அந்த உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது தமிழகம் முழுவதும் மாணவர்களை பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரத்தில் உள்ள சையத் அம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்று வகுப்புகளை புறக்கணித்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து சையத் அம்மாள் இன்ஜினியரிங் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜீவிதா என்ற மாணவரோட இது குறித்து கேட்கலாம். இந்த போராட்டத்தை எதுக்காண்டி பண்றீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இப்ப இலங்கையில தமிழருக்கு மேல ரொம்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அவங்க மேல துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பெண்கள் எல்லாம் ரொம்ப இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. மனுஷங்களாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானம் வேணுங்கிறதுக்காக நாங்க சையத் அம்மாள் பொறியியல் கல்லூரி சார்பா அதை வன்மையா கண்டிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் வேணும். ராஜபக்சே மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இதான் எங்களோட வேண்டுகோள், இதான் எங்களோட கோரிக்கை. இப்ப தொடர்ந்து மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை ஆதரிக்க போகுது. அந்தப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய போராட்டம் இனிமேல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது முடிஞ்சிருச்சுன்னா நாங்க போராட்டத்தை முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா அந்த போராட்டம் கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு நல்ல தீர்மானம் வேணும். அது வரைக்கும் அந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்ல. தற்பொழுது ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய அந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஒரு முழுமையான தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இலங்கை ஒரு போர் குற்ற அரசாக அந்த ஐநா தீர்மானமானது அப்படி இல்லை என்றால் இந்திய அரசு ஒரு புதிய தீர்மானத்தை நிறைவேற்றி இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளியை அறிவிக்க வேண்டும் என்பதால் இந்த மாணவருடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த போராட்டமானது மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும் என்பது ஐயமில்லை. சத்தியம் செய்ததற்காக சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து